இந்த டுடோரியலில் நம்ம பார்க்க போகிறது CorelDrawல ஃபில் டூல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். CorelDrawல நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற அந்த ஃபில் டூல் மூலயமா இருக்கிற அந்த ஃபில் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷேப், ஏதாவது ஒரு ஷேப், பேசிக் ஷேப்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேசிக் ஷேப்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே பக்கத்தில் ரைட் சைடு இருக்கிற அந்த கலர் பேலட் மூலயமா நீங்கள் வந்து கலர்ஸ் இப்படி அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணலாம். பட் இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலர் மட்டும்தான் இருக்கும். அதாவது ப்ளைனான கலர் மட்டும்தான் இருக்குது. இது எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியோ இல்லை ஒரு கிரேடியன்ட் மாதிரியோ நீங்கள் வந்து ஸ்டைலில் வந்து பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CorelDrawல டூல்ஸில் ஃபில் டூல்னு சில ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபில் டூலில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃபில் இருக்குது. ஆல்ரெடி இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதே யூனிஃபார்ம் ஃபில் மாதிரி தான். அதாவது ப்ளைன் கலர், ஒரே ஒரு கலர், சாலிடாக ஒரு கலர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே யூனிஃபார்ம் ஃபில்லுங்கிற ஒரு சின்ன விண்டோ ஒன்று வந்திருக்கு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எந்த கலரை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து பின்னாடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அடுத்தது மிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இருக்கிற கலர்ஸையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கலர் வந்து அதிகமாக வேணும், எவ்வளோ என்ன மாதிரி கலர் வேணுங்கிறத, லைட்டான கலர் வேணுமா இல்லை டார்க்காக வேணுமாங்கிறத அந்த கலர் வேரியேஷன் படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேலட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனும் அதே மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து இப்போ வந்து அப்ளை ஆகிடுச்சு.